வரலாற்றிலேயே முதல் முறையா திருப்பதியிலிருந்து தென்காசியை நேரடியா இணைக்கிற மாதிரி சபரிமலை சிறப்பு ரயில் இயக்க போறாங்க. மகாராஷ்டிரா மாநிலமான ஹசூர் சாஹிப் நாந்தேத்திலிருந்து கொல்லத்துக்கு இந்த வண்டி இயங்க இருக்கு. நெல்லை புருளியா இடையே வாரம் இருமுறை இயங்கி வர சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல LHP ராக் பெட்டிகளா மாத்த போறாங்க. சென்னை எக்மோர் ரயில் நிலையத்துல நடக்கக்கூடிய மறுசீரமைப்பு பணி காரணமா சில ரயில்கள் தாம்பரத்தோடு நிறுத்தப்படுது, சில ரயில்கள் தாம்பரத்திலிருந்து இயங்க இருக்கு. இந்த விவரங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரயில் நியூஸ் vlog. சவுத் சென்ட்ரல் ரயில்வேயான தென் மத்திய ரயில்வே சார்பா மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஹசூர் சாஹிப் நாந்தேத்திலிருந்து காச்சிகுடா, திருப்பதி, திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, விருதுநகர், தென்காசி வழியா கொல்லத்திற்கு வாரம் ஒருமுறை இயங்கக்கூடிய சபரிமலை சிறப்பு ரயில் நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து 2026 ஜனவரி 17ஆம் தேதி வரைக்கும் இயங்க இருக்கு. நம்ம ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி நவம்பர் 17ஆம் தேதி சபரிமலை கோவில் நட திறக்க போகுது. அதுக்காக பல சிறப்பு ரயில்கள் இயக்கிறதுக்கான அறிவிப்பும் வெளிவந்துட்டு இருக்கு. அதுல இந்த வண்டி எண் 0711 ஹசூர் சாஹிப் நாந்தேத் டு கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 20, 27, டிசம்பர் 4, 11, 18, 25, ஜனவரி 1, 8, 15 ஆகிய தேதிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் காலையில 10 மணிக்கு ஹசூர் சாஹிப் நாந்தேத்ல இருந்து கிளம்பி நிசாமாபாத், கச்சிகுடா, திருப்பதியில மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில 8:35க்கு கிளம்பி திருவண்ணாமலையில 12:42, திருச்சிக்கு 4:35, மதுரையில நைட்டு 7:30, விருதுநகர்ல 8:15, சிவகாசியில 8:42, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 9 மணி, ராஜபாளையம்ல 9:15, சங்கரன்கோயில்ல 9:42, கடையநல்லூர்ல 10:05, தென்காசியில 10:40, செங்கோட்டையில 11:10, புனலூர்ல மிட் நைட் 1:15, கொல்லத்துல சனிக்கிழமை அதிகாலையில 3 மணிக்கு இந்த வண்டி ரீச் ஆகுது. மறுமார்க்கமா வண்டி எண் 0711 கொல்லம் டு ஹசூர் சாஹிப் நாந்தேத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நவம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 17ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமைகள், அதாவது நவம்பர் 22, 29, டிசம்பர் 6, 13, 20, 27, ஜனவரி 3, 10, 17 ஆகிய தேதிகள்ல கொல்லத்துல இருந்து காலையில 5:40க்கு கிளம்பி புனலூர்ல 9:25, செங்கோட்டையில 11:40, தென்காசியில 12 மணி, கடைநல்லூர்ல 12:17, சங்கரன்கோயில்ல 12:47, ராஜபாளையம்ல 1:15, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 1:32, சிவகாசியில 1:45, விருதுநகர்ல 2:32, மதுரையில 3:50, திண்டுக்கல்ல 4:52, திருச்சியில 6:20, திருவண்ணாமலையா 10:22, திருப்பதிக்கு மிட் நைட் 2:45, நாந்தேத்துக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9:30க்கு ரீச் ஆகும். கொல்லத்துல இருந்து திருச்சி வரைக்கும் இந்த ட்ரெயின் பகல் நேரத்துல இயங்கக்கூடிய ஒரு வண்டியா இருக்கு. இந்த வண்டியில செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர், ஜெனரல் செகண்ட் கிளாஸோட மொத்தமா 22 LHP பெட்டிகளோட இந்த வண்டி இயங்க இருக்கு. இந்த வண்டிக்கான நிறுத்தங்கள் பாத்தீங்கன்னா புனலூர், செங்கோட்டை, தென்காசி, கடைநல்லூர், சங்கரன்கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, காட்பாடி, சித்தூர், திருப்பதி, ரேணிகுண்டா, ரசாம்பேட்டா, கடப்பா, எரகுண்ட்லா, தாதிபத்ரி, கூடி, தோன், கர்னூல், கட்வால், வனபர்டி ரோட், மக்பூப் நகர், ஜாட்சர்லா, ஹாட் நகர், காச்சிகுடா, பொலாரம், மெட்சல், காமாரெட்டி, நிசாமாபாத், பாசார், தர்மாபாத், முக்தேத் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க. தென்காசி, விருதுநகர் வழித்தடத்தில் உள்ள கடைநல்லூர், சங்கரன்கோயில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி பகுதியில் உள்ளவங்களுக்கு திருப்பதி சென்று வர நேரடி இணைப்பு ரயிலா இந்த வண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரை, விருதுநகர், தென்காசி வழித்தட மக்களுக்கு மயிலாடுதுறை டு செங்கோட்டை வண்டி தான் லாஸ்ட் வண்டி. அந்த வண்டி மதுரையில 5:10க்கு கிளம்புது. இப்போ இந்த வண்டி வெள்ளிக்கிழமையில மதுரையில நைட்டு 7:30க்கு கிளம்பி வர்றது. அதுக்கப்புறம் செங்கோட்டை மார்க்கத்துல பயணிக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே பயனா இருக்கும். அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி, பழனி வழியா இயங்கக்கூடிய வண்டியான வண்டி எண் 16721 கோயம்புத்தூர் டு மதுரை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல வர்றவங்க கூட இந்த வண்டியை பிடிச்சு விருதுநகர், தென்காசி, செங்கோட்டை மார்க்கத்துல பயணிக்கக்கூடியவங்க வந்துக்கலாம். செங்கோட்டை, புனலூர், கொல்லம் இடையே உள்ள ரயில் நிலையங்கள்ல பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால செங்கோட்டை, கொல்லம் வழித்தடத்துல சபரிமலை நுழைவாயில் என்று அழைக்கப்படுற புனலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மட்டும் நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இந்த வண்டிக்கு. புனலூர் ரயில் நிலையத்துல இருந்து சபரிமலை செல்ல நேரடி பஸ் வசதியும் ஏற்படுத்தியிருக்காங்க KSRTC. இந்த வண்டி முக்கியமா எந்தெந்த கோயில்கள்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா சபரிமலை, ஆரியங்காவு, தென்காசி பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில், அச்சங்கோவில், திருமலை கோவில், சங்கரநாராயணர் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், திருப்பதி பாலாஜி கோயில் போன்ற பல முக்கிய கோவில்களை இந்த வண்டி இணைக்குது. இந்த வண்டிக்கான முன்பதிவும் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. நெல்லை, வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் உள்ள புருளியாவை இணைக்கும் வகையில நெல்லை, புருளியா, நெல்லை இடையே வாரம் இருமுறை இயங்கி வர்ற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டியில ஜனவரி 10ஆம் தேதி முதல் LHP ராக் பெட்டிகளா மாத்தி இயக்க போறாங்க. இதுக்கான கோச் பொசிஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏசி 1, செகண்ட் ஏசி 1, தேர்ட் ஏசி 1, ஸ்லீப்பர் 8, ஜெனரல் செகண்ட் கிளாஸ் 4, SLRD 1 மொத்தமா 17 LHP ராக் பெட்டிகளா மாறி இயங்க போகுது. வண்டி எண் 22606
திருநெல்வேலியிலிருந்து புருளியாவுக்கு வர்ற ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்தும் மறுமார்க்கமா வண்டி எண் 22605. புருளியால இருந்து நெல்லைக்கு இயங்கக்கூடிய வண்டியில ஜனவரி 12ஆம் தேதி முதலும் இந்த எல்ஹெச்பி ரேக் பெட்டிகளோட மாறி இயங்க இருக்கு. இதுக்கான மெயின்டெனன்ஸ் பணி பாத்தீங்கன்னா மதுரை கோட்டமான திருநெல்வேலியில தான் நடக்குது. இந்த வண்டி எல்ஹெச்பி ரேக் பெட்டிகளா மாறுறது மூலமா வாரம் மும்முறை இயங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. மேலும் இந்த ரேக்கை பயன்படுத்தி தான் தென்காசி வழியா பல சிறப்பு ரயில்களை இயக்குனாங்க. உதாரணத்துக்கு கடந்த மாசம் இயக்கப்பட்ட திருநெல்வேலி டு சிவமொகா டவுன் இந்த ரேக்கை பயன்படுத்தி தான் இயக்குனாங்க. இந்த வண்டி எல்ஹெச்பி ரேக் பெட்டிகளா மாறுறது மூலமா மேலும் சில சிறப்பு ரயில்களை திருநெல்வேலியில இருந்து பல்வேறு நகரங்களுக்கு எளிதா இயக்க முடியும். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால சில ரயில்கள் நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் தாம்பரம் வரைக்கும் மற்றும் மறுமார்க்கமா தாம்பரத்துல இருந்தும் இயங்கும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதை இப்போ நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. முதலாவதா கும்பகோணம், மயிலாடுதுறை, கடலூர் போர்ட், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியா தினசரி இயங்குற உழவன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வண்டி எண் 16866, தஞ்சாவூர் டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும், திருவனந்தபுரம் சென்ட்ரல், நாகர்கோயில் டவுன், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திருச்சி வழியா தினசரி இயங்குற அனந்தபுரி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வண்டி எண் 20636, கொல்லம் டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும், ராமநாதபுரம், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியா தினசரி இயங்குற சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வண்டி எண் 16752, ராமேஸ்வரம் டு சென்னை எக்மோர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் நவம்பர் 10ல இருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் தற்காலிகமா தாம்பரம் வரைக்கும் இயங்க இருக்கு. மறுமார்க்கத்துல இயங்கக்கூடிய வண்டிகளாக வண்டி எண் 16865, சென்னை எக்மோர் டு தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும், வண்டி எண் 20365, சென்னை எக்மோர் டு கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும், வண்டி எண் 22661, சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் சேது சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும், வண்டி எண் 16751, சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் நவம்பர் 11ல இருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தற்காலிகமா தாம்பரத்துல இருந்து அதோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு இயங்க இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 22158, சென்னை எக்மோர் டு மும்பை சிஎஸ்எம்டி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தற்காலிகமா சென்னை பீச்ல இருந்து இயங்க இருக்கு. சென்னை எக்மோர்ல இருந்து விழுப்புரம், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோயில் டவுன், திருவனந்தபுரம் சென்ட்ரல், கொல்லம், எர்ணாகுளம், திருச்சூர் வழியா சென்னை எக்மோர், குருவாயூர், சென்னை எக்மோர் இடையே இயங்குற தினசரி இயங்குற வண்டியாக வண்டியின் 16127 மற்றும் 16128 மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் தாம்பரம், குருவாயூர், தாம்பரம் இடையே தற்காலிகமா இயங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றுப்பாதையில இயங்கக்கூடிய வண்டிகள்ல வண்டி எண் 09419, அகமதாபாத் டு திருச்சி இடையே, சூரத், பூனே, ரேணிகுண்டா, சென்னை எக்மோர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை வழியா இயங்குற வாராந்திர சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் காலையில 9:30க்கு அகமதாபாத்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கு. இந்த வண்டி நவம்பர் 13, 20, 27 ஆகிய தேதிகள்ல காட்பாடி, வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வழியா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. மறுமார்க்கமா வண்டி எண் 09420, திருச்சிராப்பள்ளி டு அகமதாபாத் வாராந்திர சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் திருச்சியிலிருந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த வண்டி நவம்பர் 16, 23, 30 ஆகிய தேதிகள்ல வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் காட்பாடி வழியா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. இந்த வண்டி அரக்கோணம், பெரம்பூர், சென்னை எக்மோர், தாம்பரம், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களுக்கு செல்லாம திருத்தணி ரயில் நிலையத்துக்கு மட்டும் கூடுதல் நிறுத்தம் வழங்கி இரு மார்க்கத்திலையும் இயங்க இருக்கு. மேலும் ரயில் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.